டெமோ ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய எஸ்கியூஎல் ஸ்டோர்ஸ் ஃபுட்னுடைய கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 டேபிளோட கொரி ரன் பண்ணி ரோட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு ஷேர் டேட்டா சோர்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 கொடுக்குறேன். அதில் எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதில் சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா CCLR 56 சர்வர் நேம், SQL டூர்ஸ் பார்த்தீங்கன்னா SQLோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னுடைய SQL சர்வர் 2014. இது டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ். டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 டேபிள் இருக்கிறேன். இங்கே டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டாபேஸ். டெஸ்டினேஷன் கொடுத்துடலாம். டெஸ்டினேஷன் சக்சஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். அகைன் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட்டில் நேம் கொடுத்துடலாம். ஸோ ஃபைல் பார்த்தீங்கன்னா RDL நேமில் சேவ் ஆகும். ஓகே, .RDLல என்ன நேம் கொடுக்குறேன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 கொடுக்குறேன். ஆட் கொடுத்துடலாம். ரிப்போர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் டேட்டா சோர்ஸஸ் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா சோர்ஸஸ் கொடுத்துடலாம். ஸோ நேம் ஒன்று அசைன் கொடுத்துடலாம். என்ன நேம் கொடுக்கலாம்? DS தான் டேட்டா சோர்ஸஸ் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து நம்ம எப்படி வேணும் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷேர் டேட்டா சோர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 வந்து எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டேட்டா செட் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். நேம் அசைன் பண்ணிடலாம். ஓகே எல்லாம் டேட்டாவோட போயிடலாம். ஓகே, இதில் வந்து டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா DS அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 தான் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கொரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 01 டேபிளோட கொரி மட்டும் எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள் கொடுத்துடலாம். டேபிளில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 காலம்ஸ் இருக்கும். நம்ம வந்து காலம்ஸ் கொஞ்சம் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துடலாம் ஒரு காலம்ஸாக. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் காலம் கொடுத்து ரைட் கொடுத்துடலாம். ஸோ டோட்டலாக வந்து 10 காலம்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு 10 காலம்ஸ் இருக்குது. ஓகே 10 காலம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு காலம்ஸில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ID ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் இமெயில் ID, நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், next gender, next date of birth, salary, customer office ID and department. ஸோ இதில் வந்து நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபோட்டோ வந்து சேர்க்க போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு காலம்ஸ்லாம் கரெக்டாக வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம்ஸ் அப்படிலாம் நம்ம வந்துட்டு இந்த இன்கேஸ் நம்ம ஸ்பேஸ் இல்லைனா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நேம் இருக்குல்ல, நம்ம வந்து டெலிட் பண்ணி வெறும் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். அதேமாதிரி லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட் கூட மாற்றிக்கலாம் நம்ம ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். இமெயில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ ப்ரிவியூ எது கொடுக்குறேன், நம்ம டேட்டாஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் அலைன்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா அப்போ தான் ரிப்போர்ட் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எதுக்கு ஒரு வாட்டி ரிப்போர்ட்லாம் கரெக்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் நமக்கு வந்து கிளியராக இல்லை. ஓகே, அது மட்டும் அதுவும் இமெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி காலம்ஸும் அண்ட் டிபார்ட்மெண்ட் காலம்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் காலம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன். ஓகே, ப்ரிவ்யூ கொடுத்து பார்க்கலாம். ப்ரிவ்யூவில் இன்னும் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒன்று கிளியராக இல்லை. ஓகே, ஒரு கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ செக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஓகே, சூப்பராக வந்துருச்சு. ஸோ எல்லாம் வந்துட்டு பட் இருந்தாலும் ஜிமெயில் மட்டும் ஒரு சேஞ்சாக இருக்குது. ஓகே, ஸோ இமெயில் காலம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரிவ்யூ பார்த்துலாம். ஸோ ப்ரிவ்யூ ஃபுல்லாக வந்து நீட்டாக இருக்குது ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஓகே, அதை எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வெளியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பேஜ் ஹெட்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஹெட்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். மேலே இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துலாம். என்ன கொடுக்கலாம்? ஓகே, இந்த ப்ராஜெக்டோட நேமை கொடுத்துலாமா? கஸ்டமர் அண்டர்ஸ்கோர். ஓகே, இல்லை கஸ்டமர் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் ரிப்போர்ட் வந்து எவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்க்க ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்சளவு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் என்டரையும் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டர் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டர். இப்போ பாருங்கள் கிளியராக வந்துச்சுல, இதுதான் வந்து ஹெட்டர். ஓகே, சைஸ் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, போல்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே, சரி, இது கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இது பார்க்க அழகாக தான் இருக்குது. ஓகே, விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மேலே தூக்கிக்கலாம். ஓகே, எல்லாம் கூட ப்ராப்ளம், நோ விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம காலம் தட் இஸ் பார்த்திங்கன்னா டேபிளோட காலம்ஸ் எல்லாமே வந்துட்டு தட் இஸ் ஹெட்டர் காலம்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு போல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலர். ஓகே, இன்கேஸ் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதோடைய ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கோங்க. 12 பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 11 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகுது, லீனியராக இல்லை. பட் இருந்தாலும் 10 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஓகே, இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்டர் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மொபைல் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம். ஓகே, ஆஃபீஸ் ஐடி கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபாண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டர் கொடுத்துடலாம். ஓகே, அதே சேம் தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஐ திங்க் பாக்ஸ் வெளியிலேருந்து தான் கொடுக்கணும் நம்ம. ஓகே,
ஸோ உள்ளேருந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வராது. ஓகே, ஸோ இந்த டிசைன் பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்துடுங்க. வெளில வந்துட்டு கீழே வந்து பாருங்கள், அதில் சின்ன வந்து அந்த பாக்ஸ் மேலே இந்த பாக்ஸ்க்கு அப்புறம் வந்து அது கீழே வந்து நமக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். தெரியுதா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஓகே, இது வந்து நம்ம ஹெட்டெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கீழே பாருங்கள், பாக்ஸ் கீழே. ஓகே, இதில் அதாவது பாக்ஸ் கீழே இந்த இருக்குங்களா, அங்கேருந்து வரணும். இதுக்கு நம்ம மேலே தூக்கிக்கலாம் கொஞ்சம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட். ஸோ இந்த இடத்துலையும் வரக்கூடாது. ஓகே, இது கிடையாது. நம்ம இந்த டிசைன் பாக்ஸ்லேருந்து வெளியில் வரணும். அங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பேஜ் ஃபுட்டர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா ஃபுட்டர் வந்து கீழே வந்து வந்திருக்கா. சூப்பர். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன கொடுக்கலாம், நான் இதில் வந்துட்டு ஒரு பேஜ் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பேஜ் _01 நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுட்டரில் நம்ம வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், நம்மள்ட்ட இன்கேஸ் ஒரு டைட்டில் மாதிரி கூட கொடுக்குறா கூட கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ஸ் தான் அது. ஓகே, ஓகே, இதுக்கு ஒரு போல்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலர் அது வந்து கொடுத்துடலாம். எல்லோ கொடுக்கலாமா? ஓகே, பேக்ரவுண்ட் கலர். ஸோ ப்ரிவ்யூ பாருங்கள். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரோட நமக்கு வந்து டேட்டா வந்து புதுசாக ரிப்போர்ட் ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் பேஜ் _01. ஸோ அதோடய ஃபுட்டர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால, தட் இஸ் தள்ளி போய் இருக்கனால கொஞ்சம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தால் ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ரிப்போர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. கஸ்டமர்ஸ்க்கு 01 டேபிள் நான் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு 01 நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் _01 வந்து இதுவாக இருக்கும். அதேமாரி ஹெட்டர் அண்ட் ஃபுட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, இருக்கா? சூப்பர். இன்கேஸ் நம்மளோட சைஸ் வந்து இன்கேஸ் சேஞ்ச் பண்ண ஃபுட்டர் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா கூட அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஆக்சுவலி பார்த்தா அங்கே வரக்கூடாது, வராது. நம்ம இந்த டேபிள்ஸ் வந்து காலம் இருக்கு இல்லையா, டிசைன் டேபிளை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்து மேலே தூக்கிக்கலாம். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், பிரிவு பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்கும். இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கும் ஒரு வாட்டி சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் _01 இப்போ ரிப்போர்ட் நம்ம ரெடியாக இருக்கும். நான் ரிப்போர்ட் நான் கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள், இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.